இந்த பிஎன்ஜி கேஸை பற்றி இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம குசிமாவில் கோயம்புத்தூர் வெல்ஃபேர் அசோசியேஷனில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடுத்தபடியாக இந்த பைப்லைன் எப்படி நம்ம பெற போகிறோம், அதோடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அஜித்குமார் சீனியர் மேனேஜர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து தெளிவாக வந்து நம்மளுக்கு அதை விளக்குவாருங்க. பண்ணி இப்போ ராமநாதபுரத்துல எடுக்கிறாங்க, அப்புறம் நாகப்பட்டினத்துல எடுக்கிறாங்க. இது இல்லாம நார்த்லயும் நிறைய இடத்துல இருக்கு. நம்ம இங்க இருக்கிற ராமநாதபுரமும் நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர் எடுக்கிறோம். இப்ப நம்ம யூஸ் பண்ற குவான்டிட்டி ரொம்ப கம்மி சார். அதனாலதான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட சக்சஸா இருக்கு, நம்ம யூஸ் பண்ணலாம், இப்ப நீங்க ஷிஃப்ட் ஆகுங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய ரெகுலேஷன் போட்டு வந்திருக்காங்க. ரீசெண்டா ஒரு 1 month கொஞ்சம் பூமிக்கு அடியில் சொல்லுவாங்க, பூமிக்கு அடியில இருக்கிறது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 8 to 10 years ஸ்டடி சொல்லுது. 8 to 10 years வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜ் நம்ம இங்க யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ்ங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இது ப்ரொமோட் பண்றாங்க. நம்ம கிட்ட இருக்கு, இப்போ ஆல்டர்னேட் ஃபியூவலுக்கு மாறுற கண்டிஷன் வந்துருச்சு அப்படிங்கிறது. பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்தது வந்து 2023 சார். 2023 எங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்க. ஆனா எங்களால கிட்டிக்குள்ள வர முடியும், நிறைய பர்மிஷன்ஸ் இருக்கு. அதனால ஏன்னா நிறைய பேருக்கு டிமாண்ட் இல்லாதனால என்னன்னா, நீங்க இப்ப வேண்டாம் அப்புறம் கொடுங்க, எனக்கு இப்ப தேவைப்படல, இது எனக்கு எல்பிஜியே பரவாயில்ல, இல்ல வேற ஏதோ நான் ஃபியூல் யூஸ் பண்றதே எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தனால எங்களால கம்ப்ளீட்டா பெனிட்ரேட் பண்ண முடியல. இப்ப இன்னைக்கு இருக்கிற சினாரியோல இப்ப வாஸ்டா எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்றாங்க சார். கம்ப்ளீட்டா கோயம்புத்தூர் சிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல் இதுல பாத்தீங்கன்னா சார், நாங்க இன்னும் சென்டர் ஆஃப் த கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். இன்னும் மேட்டுப்பாளையம், வால்பாறை, பொள்ளாச்சி இந்த சைட்லாம் போவே இல்லை. நாங்க ஆனா போகணும், எங்களுக்கு 8 வருஷம் டார்கெட்ல கம்ப்ளீட்டா போடணும் சார். சோ அப்படிங்கும் போது என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களை சப்போர்ட் பண்றதுக்காக சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க சார். அது எப்படின்னா, நம்ம ரோடு வழியே தான் பைப்லைன் போட்டாகணும். மற்ற பைப்லைன் எல்லாம் வயல் வழியா வரும், இந்த பைப்லைன் வந்து சிட்டிக்குள்ள போடுறதுனால ரோடு வழியா தான் போடணும். ஸோ ரோடை கட் பண்றதுக்கு உண்டான பர்மிஷன், அதுக்கு என்ன சார்ஜ், எவ்வளவு, எந்த அத்தாரிட்டி எவ்வளவு சார்ஜ் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க சார். அந்த பாலிசி வந்ததுக்கு அப்புறம் தான், அது 2024 தான் வந்தது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால பெனிட்ரேட்டே பண்ண முடிஞ்சது. ஏன்னா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நான் ₹1 இன்வெஸ்ட் பண்றேன்னா சார், அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல வந்து 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் நம்ம எடுக்கும்போது 8% இருக்குன்னா, அந்த 8% கம்மியான இதுல நம்ம முடிச்சாதான் அந்த ப்ராஜெக்ட் வயபிள். இப்ப இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் IRR பயங்கரமா இருக்கு சார். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இன்னும் இது வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. இன்னும் நாங்க போட்டு கேஸ் சேல் பண்ணி எடுத்தாதான் இது வந்து கம்பெனி உங்களுக்கு தெரியும் சார். நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ரிட்டர்ன் வருதா அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ IRRங்கிறது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்தாலும் ஸோ அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னா எங்களால இதுதான் பெனிட்ரேட் பண்ண முடிஞ்சது. இப்போ பாத்தீங்கன்னா சிட்டி கேஸ் ஸ்டேஷன் சொல்லி வித்தன் கொச்சி சேலம் ஹைவே, அந்த ஹைவே கம்ப்ளீட்டா அரசு வரைக்கும் அதுக்கப்புறம் அரசு வந்து காலத்துக்கு ஒரு 2 weeks முன்னாடி தான் கமிஷன் பண்ணுவாங்க சார். எங்களுக்கு பர்மிஷன் எல்லாம் ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது காலப்பட்டு நினைக்கிறதுக்கு. பாருங்க இந்த கிளீனா இருக்கு, அதுல பத்தி வல்லலூர், காலவட்டி, இந்த இடத்துல எல்லாமே கேஸ் இமீடியட்டா இருக்கு சார், எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நீங்க எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்கு, எங்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் இது இருக்கு, வீட்டுக்கும் கொடுக்கணும் சார். நாங்க இதுக்கு மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கும் கொடுக்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா 3200 வீட்டுக்கு வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. 38,000 பேர் வீட்டுல வந்து வீட்டுலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எங்களால வந்து இந்த பைப்லைன் போட முடியாதனால குறிச்சி பாத்தீங்கன்னா 3000 வீட்டுல வந்து வீட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி இருக்கு, கேஸ் கொடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சினாரியோ. அதே மாதிரி சூலூர் பாத்தீங்கன்னா, சூலூர்ல 4000 வீடு கிட்ட கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம், கேஸ் சப்ளை இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல ரோடு பர்மிஷன் விடல. இது முடிச்ச உடனே இங்க கனெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லாமே அண்டர் கிரவுண்ட் தான், கம்ப்ளீட்டா அண்டர் கிரவுண்ட் தான். இப்போதைக்கு எங்களோட மெயின் போக்கஸ் வந்து காலப்பட்டி அரசு எல்லா இண்டஸ்ட்ரீஸும், எல்லா டீ ஷாப்ஸ், அப்புறமேட்டு ரெஸ்டாரண்ட்ஸ், A to B ரெஸ்டாரண்ட் இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து இமீடியட்டா கனெக்ட் பண்ண சொல்றாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல தான் இப்ப நாங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா போயிட்டு இருக்கோம்.
செகண்ட் ஃபேஸ்ல வந்து பேரலா எங்கெல்லாம் லைன் போட முடியலையோ அங்கெல்லாம் இப்ப பெர்மிஷன் வாங்கி நீங்க லைன் இமீடியட்டா போடுங்க அப்படின்றாங்க. ஸோ அதுதான் அந்த வரைக்கும் பேரலா போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா திருச்சி ரோட்ல வந்து இங்க திருச்சி ரோட்ல வந்து ஒரு 20 கிலோமீட்டர் போடணும். ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் போட்டா திருச்சி ரோடு கவர் பண்ணி டிவிஎச் விஸ்டா அபார்ட்மெண்ட் வரைக்கும் லைன் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதையும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம், பேரலா போயிட்டு இருக்கு. இப்போ நாங்க கவர்மெண்ட் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்றாங்க சார். முன்னாடி பர்மிஷன்லாம் நமக்கு டிலே ஆச்சு. இப்போ வந்து மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட், ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த சப்போர்ட்ல வந்து நம்ம வென்சர் பண்ணி உள்ள வந்துடணும் சார். அதுதான் அவங்களோட இது. ஏன்னா இனி இந்த போர் எவ்வளவு நாள் நீடிக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம கிட்ட ஒரு ஃபியூவல் இருக்கும் போது அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அதுக்குண்டான ரெகுலேஷன்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் சார். இங்க ஒரு எம்ஆர்எஸ் சொல்லுவோம், மீட்டிங் ரெகுலேட்டிங் ஸ்ட்ரிக்ட் போடுறதுக்காக ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து வந்திருந்தது. பட் எங்களுக்கு இந்த பர்மிஷன்லாம் இல்லாம நாங்க இந்த லேண்டை வாங்கி லைன் கனெக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டிஆர்எஸ் வெள்ளலூர் இருக்குல்ல சார், அந்த டிஆர்எஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீட்டு கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ அந்த அரசூர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 இண்டஸ்ட்ரிக்கு அங்க இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ கிராஃப்ட்மேன் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு இருக்காங்க சார். ஒரு நாளைக்கு 20,000 கிலோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 20,000 கிலோ எடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட கன்சப்ஷன். ஸோ அது கூட அந்த சின்ன டிஆர்எஸ் நம்மளுக்கு சஃபிஷியண்டா இருக்கு. அது மாதிரி இங்க உள்ள டிமாண்ட் நம்ம எடுத்துட்டு அதுக்கு தகுந்தாப்பி வீட்டுல இங்க வைப்போம் சார். அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா சார், இந்த இண்டஸ்ட்ரியல் பிஎன்ஜி தான் நம்ம இன்னைக்கு மேஜர் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். இப்போ இண்டஸ்ட்ரியல் பிஎன்ஜி இண்டஸ்ட்ரியல் பைப் நேச்சுரல் கேஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு மீட்டர்ல நம்ம சொன்ன மாதிரி ப்ரெஷர் ஒன்றும் ரெடியூஸ் பண்றதுக்காக ஒரு மீட்டர் இருக்கு சார். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மீட்டர். இது பேர் வந்து ஸ்கிட்னு சொல்லுவோம். இது வந்து உங்க கம்பெனில நீங்க எங்க சொல்றீங்களோ ஒரு வால் வேணும் சார், வால்ல வந்து மவுண்ட் பண்ணிடுவோம். இந்த கீழே இருக்கிற பைப் இருக்குல்ல சார், இது பேரு கேல்வனைஸ்ட் அயன் பைப் சார். இது எல்லாமே பூமிக்கு அடியில வந்து பிளாஸ்டிக் பைப்ல வரும். அதாவது மீடியம் டென்சிட்டி பாலிஎத்திலீன் பைப். அந்த பைப் மூலமா வந்து பூமிக்கு மேல வர அந்த ஜங்ஷன்ல வந்து இந்த ஜிஐ பைப் வந்துடும். இதுல பார்த்து நிறைய வேல்யூஸ் இருக்கு சார். நீங்க ஒரு ரெகுலேட்டர், நீங்க ஒரு குளோபால் இருக்கு, நீங்க ஒரு மீட்டர். இந்த மீட்டர்ல வர ரீடிங், இந்த மீட்டர்ல ரீடிங்னா எப்படின்னா சார், நீங்க எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணுவீங்க, ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்னு சொல்லுவோம் சார். நீங்க யூஸ் பண்ற கேஸ வந்து எவ்வளவு எனர்ஜி நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த எனர்ஜி தான் சார்ஜ் ஆகும். இப்போ நீங்க எல்பிஜில பாத்தீங்கன்னா 16 kg வாங்கினீங்கன்னா நீங்க 16 kg பே பண்ணிடுவீங்க. பட் நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யாருமே மெஷர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு டொமஸ்டிக் சிலிண்டரோ இல்ல நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் 19 kg எடுக்கிறப்போ நீங்க 19 kg வாங்கும்போது 19 kg அமௌண்ட் நீங்க கொடுத்துறீங்க. பட் உண்மையிலேயே 19 kg நீங்க யூஸ் பண்றீங்களா, யாரும் செக் பண்ணிருக்கீங்களா சார்? அதுல ஒரு மாதிரி 10-20% வந்து ஒண்ணு வந்து லைக் நார்மல் நம்ம பைப் கனெக்ட் பண்றது திறக்கிறது அதுல போயிடும். அது மாதிரி 20% அதுல லாஸ் ஆகுது. இதுல வந்து நீங்க எக்ஸாக்டா நம்ம வாட்டர் மீட்டர் மாதிரி எவ்வளவு நீங்க யூஸ் பண்றீங்களோ அதோட எனர்ஜிக்கு எனர்ஜி வந்து நீங்க கம்மியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் தான் கால்குலேட். எல்லாமே சர்டிஃபைட் மீட்டர்ஸ் எல்லா இடத்துலயுமே ஓடிட்டு இருக்கு. இந்த மீட்டர் நீங்க எவ்வளவு ரீடிங் வருதோ அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரீடிங் மீட்டருக்கு இந்த ரேட் அப்படின்னு இருக்குது. அந்த ரேட்டை மல்டிப்ளை பண்ணி அந்த பில் பே பண்ணலாம். எல்லாமே வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு மீட்டர் ஜென்ரேட் பண்ணி உங்க கம்பெனிக்கு வந்து QR கோடோட வந்துடும் சார். அதுல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இந்த ஆமா சார். பர்னர் நீங்க எல்பிஜி வந்து ஜாஸ்தி. இப்ப இது வந்து 110 மில்லி-பார் 2 பார் அவ்வளவுதான் நம்ம மேக்ஸிமம் கொடுக்க போறோம். எல்பிஜி பாத்தீங்கன்னா 8 பார். ஏன்னா 8 பார்ல இந்த பர்னர் வைக்கணும். லிக்விட் 8 kg நீங்க குறைஞ்ச உடனே கேஸ் ஆகும். இப்போ அந்த 8 kg உள்ள மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்க ட்ரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதனால ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த நாசில் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த பர்னரோட நாசில் வந்து ஹோல் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ இந்த கேஸ் நீங்க ப்ரெஷர் கம்மியா போறதுனால அந்த இதை வந்து பர்னர் ஒட்டாது. அதனால நீங்க பர்னர் வந்து மாற்றணும். அதுக்கு வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, உங்க கம்பெனிலயும் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. கிட்ட வந்து தேர்ட் பார்ட்டி நாசில் தான் மாத்தணும். பர்னர் வெயிட்டே சேம். நாசில் மட்டும் இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன நாசில் இருக்கும் சார், அதை மட்டும் மாத்திட்டாங்கன்னா போதும். மற்றபடி அடுப்பெல்லாம் எதுவுமே மாத்த வேணும் சார். இது சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் அந்த நாசில வந்து டிசைன் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு டெக்னிக்கல் ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு எஃபிஷியண்டா வராது. எனக்கு வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர் வேணும் ஒரு இடத்துல எனக்கு ஸ்லோவா இருக்கும். ஃபர்னஸ் ஹீட்டிங் ஃபர்னஸ்ல வந்து எனக்கு சின்ன லோ ப்ரெஷர் இருந்தாலே போதும்.
கிராஃப்ட்மேன்ல பாத்தீங்கன்னா 3-4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு பர்னர் வந்து சும்மா எப்பவுமே எழுதிட்டு இருக்கும், லைட்டா ஒரு பார் வந்தா கூட போதுங்க. ஒரு இடத்துல அவங்க எனக்கு 2 பார் வேணும் 3 பார் வேணுங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பர்னர் நம்ம மாத்துறோம். நாசில் தான் நாசில். எஸ் சார். இப்ப இன்னைக்கு ரேட்ல பாத்தீங்கன்னா கேஜியாவே கம்பேர் பண்ணுவோம் சார். நான் வந்து ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்னு சொன்னேன். ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் நான் ரேட்டை கன்வெர்ட் பண்றேன். இன்னைக்கு அஸ் ஆன் டேட் ரேட் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் பிஎன்ஜி கேஸ் வந்து 101 ரூபாய் ஒரு கேஜிக்கு கமர்ஷியல் ரேட். அதே இது நீங்க வந்து எல்பிஜி எடுத்தீங்கன்னா அது மார்க்கெட் ரேட்ல சொல்றேன் சார், 119 rupees. 119 rupees per kg இன்னைக்கு இருக்கிற ரேட் சார். நான் வந்து இப்போ இந்த கேஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அந்த இன்க்ரீஸ் ரேட் வச்சு தான் கம்பேர் பண்ணி சொல்றேன் சார். போன மாசம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருந்தது, ஆல்மோஸ்ட் 5 rupees தான் டிஃபரன்ஸ் இந்த எல்பிஜிக்கும் இருக்கும். இப்போ வந்து ஒயிட் டிஃபரன்ஸ் வந்து. ஸோ இதுதான். அதே மாதிரி டொமஸ்டிக்கோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா எல்பிஜி, அதாவது வீட்ல யூஸ் பண்ற கேஸ், வீட்ல நம்ம கொடுக்குற கேஸோட ரேட் பாத்தீங்கன்னா 65 ரூபாய் சார் எல்பிஜி ஒரு கேஜிக்கு. இது வந்து 54 ரூபாய் டு 55 ரூபாய் ஒரு கேஜி. ஸோ காஸ்ட் வைஸும் உங்களுக்கு பெனிஃபிட். சேஃப்டி ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கு? சேஃப்டி ஆஸ்பெக்ட் சார் சேஃப்டி ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் போது தான் உங்களுக்கு சேஃப்டி கன்சர்ன். இப்போ எல்பிஜி ஓட ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்றேன். லீக் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்க வீட்ல? சப்போஸ் எல்பிஜி லீக் ஆகுது உங்க வீட்ல, என்ன பண்ணுவீங்க? இல்ல கதவு திறந்துப்பீங்க, அந்த மாதிரி பண்ணுவோம். அது பண்ணக்கூடாது சார். என்னன்னா கதவு நீங்க திறந்து விட்டுறீங்க, எல்பிஜி வந்து டென்சர் ஃபியூவல் சார், கீழே போயிடும், தரைக்கு போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எல்பிஜி இவாக்குவேட் பண்றதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கீழே ஊத்தி விட்டுருங்க. இதுதான் சார் அதோட பவர். அது ஒரு கேஜி எல்பிஜி 220 times மல்டிப்ளை ஆகும் சார், ஏன்னா அதோட ப்ரெஷர் காம்பனன்ட் அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து சேஃப்டி வந்து கம்பேர் டு எல்பிஜி ரொம்ப சேஃப். இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த பைப்லைன்ல வந்து நீங்க கேட்கல 4 பண்ணி ஏதோ பண்ணி முடிச்சாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு, நம்ம டீம் வந்து ஏரியா எமர்ஜென்சி ஆபீஸ் இருக்கு சார் வெள்ளலூர்ல. டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட்லயே பாத்தீங்கன்னா மஞ்சள் கல் வச்சிருப்போம், அதெல்லாம் கட்டணமில்லா தொலைபேசி இருக்கு. நீங்க அது கால் பண்ணீங்கன்னா 24 மணி நேரமும் நம்ம டீம் அங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு ஃபயர் பைக்னு ஒண்ணு இருக்கு சார். அந்த பைக்ல வந்து தண்ணி அதுக்கப்புறம் டிசிபின்னு சொல்லுவாங்க, ட்ரை கெமிக்கல் பவுடர், எக்ஸ்டிங்விஷர் இதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வெஹிக்கிள்னு ஒண்ணு இருக்கு சார். அது என்னன்னா டக்குனு தோண்டிட்டு அதுக்குண்டான டூல்ஸ் எல்லாமே அந்த வண்டியில இருக்கு. எங்கேயும் ஏதோ பிரச்சனைனா வித்தின் 1 hour நம்ம ரெக்டிஃபை பண்ணிடுவோம். we are வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு வெள்ளலூர்ல. ஈபி காரங்க தோண்டும் போது பைப்பை கட் பண்ணிட்டாங்க. நம்ம பைப் வந்து கீழே இருக்கு, பிளாஸ்டிக் பைப்னால கட் பண்ணிட்டாங்க, தண்ணி வந்துருச்சு உள்ள. அந்த சினாரியோல கூட நம்ம வந்து 2.5 hours ரெஸ்டோர் பண்ணி இது பண்றோம். இது ரொம்ப சேஃப், ஏன்னா இது இயற்கை எரிவாயு சார். இது வந்து மேல போயிடும், ஈஸியா டிஸ்போஸ் ஆயிடும். மற்ற ஃபியூவல் கம்பேர் பண்ணும்போது இதோட தன்மை வந்து கொஞ்சம் வாங்கிட்டு, ஏன்னா ப்ரெஷர் நம்ம கம்மியா அடிக்கிறதுனால இது சேஃபர் அண்ட் கிளீனர் ஃபியூவல். சீக்கிரம் எரிஞ்சிடும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கு. இன்ன வரைக்கும் இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனது சார் கோயம்புத்தூர்ல. எஸ் சார். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸ் வரும், டிஃப்ரெண்ட் ரெகுலேட்டர்ஸ் வரும். நம்ம ரெகுலேட் பண்றதுதான் மெயின். இந்த ரெகுலேட்டர் மாறும் சார். உங்க இண்டஸ்ட்ரிக்கு தகுந்தாப்புல உங்களோட பர்னர் உங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல டிஃப்ரெண்ட் மீட்டர் டிஃப்ரெண்ட் ரெகுலேட்டர் போட்டாதான் அதோட எஃபிஷியன்சி யூஸ் பண்ணுவாங்க. இதை யார் பண்ணுவாங்கன்னா எங்க கிட்ட வந்து தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு. அந்த போர்டு வந்து சர்டிஃபைட் இன்ஜினியர்ஸ். அவங்க இதை சர்டிஃபை பண்ணாதான் நம்மளால இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நாங்க சொன்னாலும் பண்ண முடியாது. அவங்க வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டு, அவங்க சர்டிபிகேட்டட் இன்ஜினியர்ஸ். அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த பைப் இது வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. பிளஸ் நம்ம கிட்ட வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து உங்க பைப்லைன் உங்களோட ரிக்வயர்மெண்ட் இன்புட் வந்து எனக்கு இவ்வளவு கேஜில வேணும், எனக்கு இத்தனை பர்னர்ஸ் இருக்கு, என்னோட பைப்லைன் சைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அது ஃபிளெக்சிபிளா இருந்தா மட்டும்தான் போட முடியும், இல்லைன்னா டிசைன் எல்லாம் மாத்தணும். சோ எல்லாமே நம்ம சர்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணி இமீடியட்டா நம்ம டக்குன்னு இருக்கிற எல்பிஜியோட பைப்லயே நம்ம இந்த கேஸ் போட முடியாது. வீட்லயும் அதே மாதிரிதான் நாங்க பிஎன்ஜி மாத்திடுறோம் நாசில. நீங்க டக்குன்னு எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடும். ஏன்னா நாங்க ஹோல் பெருசாக்குறோம், எல்பிஜியோட ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும், அதனால எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க இதை டர்ன் பண்ணீங்கன்னா திருப்பி நீங்க நார்மல் செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தணும். அதனாலதான் நாங்க முதலே வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் நாங்க வந்து இந்த சேஞ்சஸே பண்ணுவோம். சார் இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேரிஸ் ஃப்ரம் 40,000 to 1 lakh rupees உண்டான ரெகுலேட்டர்ஸ் இருக்கு சார்.
அதே மாதிரி மீட்டர்ஸ்க்கும் ஒரு காஸ்ட் இருக்கு. 5-year கான்ட்ராக்ட் பீரியட் சார். இது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ண பாலிசி. அதாவது PNGRB சொல்லுவாங்க, பெட்ரோலியம் ரெகுலேட்டரி நேச்சுரல் கேஸ் கோட் படி இந்த பாலிசி தான் எல்லா கம்பெனியுமே ஃபாலோ பண்ணுவாங்க சார். நம்மளோட பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து 5 years. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உங்க கம்பெனிக்கு வந்து வேணும்னா நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுப்பீங்க சார். நீங்க வந்து என்னோட ரிக்வயர்மெண்ட் இது, எனக்கு இதெல்லாம் இருக்கு, நீங்க வந்து நான் கேஸ் எடுத்துக்க விரும்புறேன், நீங்க வந்து எனக்கு உங்களோட ஆஃபர் லெட்டர் கொடுங்க அப்படின்னு. ஸோ ஆஃபர் லெட்டர் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த கம்பெனி IOCLோ இல்ல BPCLோ இல்ல HPCLோ இல்ல கெயில் யாரோ ஒருத்தர் அங்க யாரு ஆத்தரைஸா இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. அந்த ஆஃபர்ல என்ன இருக்குன்னா சார், 2 டெபாசிட். ஒன்னு வந்து கனெக்ஷன் டெபாசிட், இன்னொன்னு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நீங்க யூஸ் பண்ற கேஸ்க்கு உண்டான டெபாசிட். ஸோ அந்த கனெக்ஷன் செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிறது அந்த மீட்டர் இருக்குல்ல சார், அந்த மீட்டரோட காஸ்ட் அதுல வந்துடும். அப்புறமேட்டு வந்து நீங்க யூஸ் பண்ற அந்த கேஸுக்கு வந்து இப்ப நீங்க 100 kg யூஸ் பண்றீங்கன்னா 110 kgக்கு உண்டான காஸ்ட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டா வாங்கிப்பாங்க. இதுதான் பிரின்சிபல். 100 kg யூஸ் பண்றீங்கன்னா மந்த்லி 100க்கு பதில் 110 kgக்கு உண்டான காஸ்ட் அண்ட் டெபாசிட் வந்து வாங்கிக்குவாங்க 1 month. ஸோ இது பாத்தீங்கன்னா, ஆனா இன்வாய்சிங் பாத்தீங்கன்னா சார், இன்வாய்சிங் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வீக்லி இன்வாய்ஸ் வேணும், எனக்கு வந்து 20 days இன்வாய்ஸ் வேணும், எனக்கு வந்து மந்த்லி இன்வாய்ஸ் இருந்தா ஓகே. அது நீங்க எப்படி ஸ்கீம் சூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த இதுல பாத்தீங்கன்னா சார், பேமெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிறது வந்து நம்மளோட எவ்வளவு நீங்க யூஸ் பண்றீங்க, அதாவது டிபெண்டிங் ஆன் வீக்லி, ஃபோர்ட்நைட்லி, மந்த்லி, நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கால்குலேட் பண்ணுவாங்க. கனெக்ஷன் டெபாசிட்ங்கிறது வந்து அந்த மீட்டர் ரெகுலேட்டர்ஸ்க்கு உண்டான காஸ்ட்டை வந்து, இது எல்லாமே ரெண்டுமே ரீஃபண்டபிள் சார், நான் ரீஃபண்டபிள் கிடையாது, ரெண்டுமே ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட். இப்போ இதுல நீங்க வீக்லி இன்வாய்சிங் சூஸ் பண்றப்போ உங்களோட கேஸ் வந்து 22 நாளைக்கு உண்டான கேஸோட காஸ்ட் நீங்கிற மாதிரி வரும். ஃபோர்ட்நைட்லி இருக்கிறப்போ 30 daysக்கு வரும். மந்த்லி இன்வாய்சிங்கிறப்போ 45 days வரும் சார். ஸோ இது வந்து நீங்க ஒன்லி கேஷ் ஃபார்ம்ல கொடுக்கலாம், இல்லைன்னா பேங்க் கேரண்டின்னு சொல்லுவாங்க சார். பேங்க் கேரண்டி, நீங்க உங்களோட அசெட்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேங்க்ல வச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு கேரண்டி வாங்கி கொடுக்குற மாதிரி கூட பண்ணுவாங்க. 2 ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த பேமெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்க அதாவது இன்னைக்கு உண்டான பிரைஸ், கேஸோட பிரைஸ் இன்டூ நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க ஒரு நாளைக்கு, இன்டூ 1.2, அதாவது 100 பதில் 10% அதிகம், பிளஸ் வந்து 20 யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கீம்ல இருக்கு. ஏன் 22 எடுக்கிறோம்னா 14 daysங்கும் போது 14th day உங்க இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும் சார். 14th day உங்களுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிடும். 7 days வந்து உங்களுக்கு பீரியடுக்கு பேமெண்ட். 7 daysக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்றதுனால அந்த 22 daysக்கு உண்டான கொஸ்டினை வச்சுட்டு தான் அந்த பேமெண்ட் இது பண்றாங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ஸ்கீம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்தியன் ஆயில் சார். ஸோ இந்த பாலிசி படி தான் வரும். இப்போ நீங்க கேட்கலாம் அந்த மீட்டர் அது எப்படின்னா சார், இப்போ அது சொன்னா அது ஆயிரும். ஆனா ஒரு மீட்டருக்கும் ஒரு காஸ்ட் இருக்கு, உங்களோட யூசேஜ் பொறுத்து மாறும். இப்போ நான் அன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல கூட அந்த கேல்குலேஷன் போட்டாலும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதனால நான் அது போடல சார் எனக்கு, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும் அந்த அமௌண்ட் பார்க்கும்போது. எஸ் சார். அதைய வந்து நீங்க அந்த யூசேஜ் பர் டே அப்படிங்கிறது வந்து இந்த இப்ப நீங்க அந்த எக்ஸ்பென்சிவ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களா சார், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆஃபர் லெட்டர்னு ஒன்று கொடுப்போம் சார். அதுல எல்லாமே கவர் ஆயிடும், என்ன காஸ்ட், என்ன மீட்டரு, அதோட காஸ்ட் என்ன. அதுக்கப்புறம் நீங்க வந்து அக்ரிமெண்ட்டை என்டர் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணிடுவோம், இதுதான் இந்த காஸ்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்க வித்தின் 1 monthல எனக்கு வந்து நான் இன்னும் ஜாஸ்தியா யூஸ் பண்றேன் அப்படின்னா திருப்பி வந்து அதுல வந்து ஒரு அடெண்டம் லெட்டர் போட்டுட்டு அதுவும் நீங்க மாத்திக்கலாம். குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம், அதிகபட்சம். இப்ப கிராஃப்ட்ஸ்மேன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 4 மாசம் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா சார், 12,000க்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு LPG தான் எனக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12,000 4,000க்கு குறைச்சாங்க. இப்போ நம்ம இந்த சினாரியோ வந்தோம்னா திருப்பி 20,000க்கு மாத்திட்டாங்க. சோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டிலாம் அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்கு. பட் நாங்க அந்த ஆஃபர் லெட்டர் கொடுக்கறப்ப உங்களுக்கு எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சார், என்னென்ன இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம் சார். அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம்னா வித்தின் 30 daysக்குள்ள நம்ம 30 to 60 daysக்குள்ள நம்ம இன்ஸ்டால்
சார் மானியம் இதுல எதுவும் இல்லை சார். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் தான் எல்லாம் இருக்கு. மானியம் எதுவும் இல்லை. நீங்க நான் சொன்ன மாதிரி முன்னாடி இதுல நீங்க அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க அவைல் பண்ணிக்கலாம் சார். முன்னாடி சொன்ன இல்ல சார், இல்ல எதுவுமே இல்ல, எதுவுமே கிடையாது சார். அந்த மாதிரி இவ்வளவுதான் யூஸ் பண்ணோம் அவ்வளவுதான் யூஸ் பண்ணணும் கணக்கு கிடையாது. நாங்க ஒரு இடத்துல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துல வந்து உங்களோட டிமாண்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு 50% ஹையர் கெப்பாசிட்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் சார். இப்போ இன்னைக்கு நீங்க 100 யூஸ் பண்றீங்க, நாளைக்கு நீங்க 150 வரைக்கும் போகலாம். ஸோ அந்த 150% உள்ள எக்யூப்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பி அதுல இருந்து இன்னொரு டீ பாயிண்ட் போட்டு இன்னொரு மீட்டர் போட்டுக்கலாம் சார். எஸ் சார், எஸ் சார். எல்பிஜி நீங்க என்ன யூஸ் பண்றீங்க சார், அதான் அந்த பர்னரோட கால்குலேஷன் தான் சார் இருக்கு. நீங்க 2000 kg யூஸ் பண்றீங்க, பட் உங்களோட பர்னர்ஸ்ல எவ்வளவு அவுட்புட் போகுது, நீங்க யூஸ் பண்ற பர்னஸோ இல்ல ஒரு ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்ல இருக்கிற ஃப்ளோ எவ்வளவு வருது, ப்ரெஷர் எவ்வளவு வருது, இதை பேஸ் பண்ணி தான் சார். அதனாலதான் நான் அந்த இது சொல்றேன். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு டைரக்ட் வந்து கேஸ் காஸ்ட் நான் சொல்லிடலாம் சார். கேஸ் காஸ்ட்ங்கிறது வந்து டைரக்டா அந்த 19 ரூபாய் உங்களுக்கு ஒரு கேஜிக்கு மீட்டர் பொறுத்து மாறும் சார். ஒரு மீட்டருக்கு ஒரு காஸ்ட் இருக்கு சார். உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரி வைஸ் மாறும் சார். ஏன்னா 10 கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஒரு மீட்டர் வந்து 20,000 ரூபாய் இருக்கு, இன்னொரு மீட்டர் வந்து 2 லட்சம் ரூபாய்ல இருக்கு. பெரிய அந்த மாதிரி அதனால கன்ஃபியூஷன் வரும் சார். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்ப்பாங்க. என்ன நேயர்களே, உபயோகமாக இருக்கா? வீடியோவை பாருங்கள். ஷார்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா விவரம் புரிஞ்சிக்க முடியாது. இந்த மாதிரி நிகழ்வுகளை, நல்ல நிகழ்வுகளை விவரமாக தெரியும்னா வீடியோவில் தான் பார்க்கணும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். தீபம் நகர் பை ரத்தினம் 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் ஆஃபர் 30/4/2026 மட்டுமே. வீட்டுமனை வாங்குவோர்களுக்கு 2 ஆஃபர். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். வீடும் கட்டித்தருகிறோம். வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு 5 ஆஃபர்கள். வீட்டுமனை வாங்கினால் 4 கிராம் தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம். ஆள் குழாய் கிணறு 500 அடி பம்ப் மற்றும் சுவிட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு. சூரிய ஒளி மின்சாரம் அன்பளிப்பு. சமையல் செட் அன்பளிப்பு. சிறப்பு அம்சங்கள்: மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது. அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது. அருகிலுள்ள இடங்கள் மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் 100 மீட்டர், ஐடி பார்க் 500 மீட்டர், பிருந்தாவன் பள்ளி 500 மீட்டர், மீனாட்சி நர்சிங் கல்லூரி 100 மீட்டர், குடியிருப்பு பகுதி அருகில் 50 மீட்டர், பொள்ளாச்சி ரோடு 500 மீட்டர், பைபாஸ் ரோடு 1.3 கிலோமீட்டர்ஸ். உடனே தொடர்பு கொள்ளவும். 9894787369 9944977369.